குட் மார்னிங் டு ஆல்மா. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இந்தியன் ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன், இந்து சமவெளி நாகரிகம், அதை பற்றி தான் பார்க்குறோம். சரியா? நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு அது வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, போகலாமா கிளாஸுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் 14ல 2500 பிசில இருந்து 1700 மோஸ்ட் அக்செப்டட் பீரியடா பார்க்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆர்கியாலஜிஸ்டுக்கு இடையில நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சரியாமா? சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 3300 இருந்தே 1900 1700 ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்டுக்கு இடையில வந்து கருத்துக்கள் வந்து வேறு வேற நிலவரதை நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம்னு பார்க்கும்போது அது வந்து வெண்கல காலத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது. அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எங்க பரவிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் இந்த பகுதிகள்ல இருந்து நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்களாக நம்ம சொல்லப்படுது, ஏரியா. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நம்ம இங்க நிறைய தொல்லியல் ஆய்வுகள் தென் தமிழகத்துல வந்து நம்ம எக்ஸ்கவேஷன்ஸ் பண்றப்ப நிறைய சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு தொடர்பு இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. சரிங்களா? அப்போ இது எந்த ஏரியாலாம் பரவி இருந்தது அப்படின்னா நம்ம இந்தியாலன்னு மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்தது? பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறமா ஈரான், ஈராக், அப்புறமா நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். இந்த நாகரிகங்கள் எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரையில தோன்றிய நாகரிகங்கள் தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான, அதாவது பேக் போனா இருந்திருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு. ஸோ அதனால அந்த ஆற்றங்கரையில என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான இடங்களாக இருந்ததுனால அந்த மக்கள் வந்து அந்த நதிக்கரையில வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழைய நாகரிகங்கள் வந்து 4 பார்க்கப்படுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். இந்த மெசபடோமியா நாகரிகம் வந்து எந்த நதிக்கரை அப்படின்னா டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற நதிக்கரையில தோன்றிய நாகரிகம். மிக பழமையான நாகரிகங்கள் 4 கிளாசிஃபை பண்றாங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா மெசபடோமியா, டைக்ரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ் நதிக்கரை. அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து நம்ம கான்செப்ட் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இந்துஸ் வேலியில வந்து இந்து நதிக்கரை, இந்து நதினா சிந்து நதி, ஸோ ராவி, சட்லஜ் இதெல்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா கிளாஸ்ல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து எகிப்து வந்து 3வது பழமையான நாகரிகமா சொல்லப்படுது. இந்த எகிப்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நைல் நதிக்கரையில தோன்றிய நாகரிகம் தான் இந்த எகிப்து நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சைனா நாகரிகம். 4வது பழமையான நாகரிகம் வந்து சீன நாகரிகம். என்ன அப்படின்னா ஹுவாங்கோ, மஞ்சள் ஆறு நதிக்கரையில தோன்றிய நாகரிகம் தான் இந்த சைனா நாகரிகம். அப்போ மொத்தம் எத்தனை நாகரிகங்கள் இருக்கு அப்படின்னா நாகரிகங்கள் 4 பார்க்குறோம். பழமையான நாகரிகங்கள் அதை 4 கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று மெசபடோமியா, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறமா எகிப்தியன் நாகரிகம், அப்புறமா சீன நாகரிகம். சரிங்களா? மஞ்சள் ஆறு நதிக்கரையில ஹுவாங்கோ நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி 4 கிளாசிஃபை பண்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் புதுமையான கண்டுபிடிப்புகள் வெளியே வந்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 phases. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய 3 நிலைகள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னா ஏர்லி ஸ்டேஜ், ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலை வந்து ஆம்பி, கோட்டிச்சி அப்படிங்கிற பகுதிகளில் வந்து சொல்லப்படுது. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முதல்ல நகர வாழ்க்கையை வந்து வாழல, கிராம வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. கிராம வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க எங்கன்னா இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல. அது வந்து நம்ம பிசில என்ன சொல்றாங்கன்னா 2900 இருந்து 2500 வரை சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை, அதாவது அது வந்து மெச்சூர் ஸ்டேஜா பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து தொடக்கம், அடுத்து வந்து
இடைக்காலத்துல வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா ரொம்ப, அதாவது மெச்சூரா இருந்திருக்கு. அதாவது ஒரு நகர வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட நகர வாழ்க்கைன்னா மேம்பட்ட நகர வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க. அதுதான் இந்த மெச்சூர் ஸ்டேஜ். ஸோ இதுல எல்லாமே மேம்பட்ட நகர வாழ்க்கை, வீடுகள் எல்லாமே அந்த அளவுக்கு டிரைனேஜ் சிஸ்டத்தோட கனெக்டடா, அதுக்கப்புறமா டபுள் ஃப்ளோர்ல இதெல்லாம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் அப்பவே வீட்டில் எல்லாமே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அப்ஸ்டேர்ஸ் எல்லாமே இருந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து காணப்படுது. அதுக்கப்புறமா லேட்டர் ஸ்டேஜ். இந்த லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து பிந்தைய நிலையில என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகரிகம் வந்து ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வர சரிய தொடங்கிய நிலை அப்படின்னு சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்ல அதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 3 நிலைகளாக பார்க்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை, அதுக்கப்புறமா மெச்சூர் ஸ்டேஜ் முதிர்வு நிலை, அப்புறமா பிந்தைய நிலை வந்து சரிவு நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2900 இருந்து 2500 BC ஆகும். மெச்சூர் ஸ்டேஜ் வந்து 2500 இருந்து 2000 ஆகும். லேட்டர் ஸ்டேஜ் வந்து 2000 இருந்து 1750 BCலையும் நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்வே சிட்டி, அதாவது முதல்ல கண்டுபிடிச்ச நகரம். அதனால இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்ச இடம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஹரப்பா அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் யாருன்னா தயாராம் சஹானி தான் 1921ல. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா நேம்டு பை ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நேம் பண்ணவர் யாரு அப்படின்னா ஜான் மார்ஷல். சரிங்களா? ஏன்னா இவர் வந்து ஒரு இண்டஸ் வேலி கல்ச்சர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த புக்ல தான் அவர் இந்த நகர நாகரிகத்தை, அதாவது அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பா நாகரிகத்தை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வெளியே கொண்டு வர்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, கேட்வே சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேஸ் ஹரப்பாவை கேட்வே சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டுபிடிச்சது 1921ல தயாராம் சஹானி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் நேம் பண்ணவர் யாரு அப்படின்னா ஜான் மார்ஷல். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட் ஹரப்பா. ஹரப்பா வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட்னால இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை நேம் பண்றாரு. சரியா? அவருடைய புத்தகத்திலையும் இதை குறிப்பிட்டிருக்காரு. அந்த என்ன புக்கு அப்படின்னா அதான் சிந்து சமவெளி கலாச்சாரம், இண்டஸ் வேலி கல்ச்சர். அந்த புக்ல வந்து அவரு இந்த ஹரப்பா இதை பத்தி அவரு வெளியே சொல்லியிருந்தாராம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொஹஞ்சதாரோ, இதுவும் ரொம்ப ஃபேமஸ். சிந்து சமவெளி நாகரிகத்துல ஹரப்பா மொஹஞ்சதாரோனா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹரப்பாக்கு அடுத்து மொஹஞ்சதாரோ வந்து இம்பார்ட்டன்டான பிளேஸா பார்க்கப்படுது. ஸோ மொஹஞ்சதாரோ வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க, அதாவது யாரு ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி 1922ல 1922ல இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மொஹஞ்சதாரோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்றாங்க. மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெசபடோமியா சீல்ஸ் நிறைய வந்து இந்த மொஹஞ்சதாரோல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு நடன மாது சிலை, அதுக்கப்புறமா ஒரு தாடியோடு இருக்கக்கூடிய மார்பிள் சிலை, ஒரு அங்க வந்து ஒரு பெரிய நல்ல பொசிஷன்ல இருந்த ஒருத்தரோட தலைவராக இருந்திருக்கலாம். ஸோ அவருடைய சிலை அந்த மாதிரிதான் அவருடைய அவர் போட்டுக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து அந்த மாதிரிதான் தெரியுது. ஸோ அவருடைய சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்து சைட்ஸ், இந்த சிந்து சமவெளியுடைய முக்கியமான சைட் வந்து பார்த்தோம்னா ஹரப்பா. ஹரப்பால வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா எங்க இருக்கு, பாகிஸ்தானி பஞ்சாப். பஞ்சாப் வந்து எங்க இருக்கு, நம்ம இந்தியாலே இருக்கு. பட் இந்த ஹரப்பா வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தானி பஞ்சாப் யாரு கண்டுபிடிச்சிருக்கா, 1921ல தயாராம் சஹானி அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு.
ஸோ ஹரப்பா எங்க இருக்கு? பாகிஸ்தானி பஞ்சாப். 1921ல தயாராம் சஹானி அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் சைட்டை வந்து நம்ம எது சொல்றோம் அப்படின்னா மொஹஞ்சதரோவை சொல்றோம். இந்த மொஹஞ்சதரோ வந்து எங்க இருக்கு அப்படின்னா சிந்து நதிக்கரை தான். 1922 சிந்து அப்படிங்கிற பிளேஸ் 1922 ஆர்டி பானர்ஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தட்கஜெண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய எல்லைகளாக நம்ம வந்து பார்த்துப்போம். எல்லைகள்ல தட்கஜெண்டோர், ஆலம்கீர்பூர் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ தட்கஜெண்டு யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பலுச்சிஸ்தான்ல இருக்கு. 1931ல ஆர்எல் ஸ்டீன் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோப்பர் வந்து எங்கன்னா இந்தியன் பஞ்சாப், இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப். 1953ல ஒய்டி சர்மா வந்து ஆர்கியாலஜிஸ்டா இருந்து அது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர்கியாலஜிஸ்ட் யாரு? ஒய்டி சர்மா. சம்டைம்ஸ் இது வந்து மேட்ச்ல கேட்கலாம். அப்ப ஹரப்பா யாரு? தயாராம் சஹானி. பட் நேம் பண்ணவரு என்ன யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் மார்ஷல் தான். நெக்ஸ்ட் வந்து மொஹஞ்சதரோ, ஏன்னா ஜான் மார்ஷல் தான் வெளியே கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் மொஹஞ்சதரோ யாருன்னா ஆர்டி பானர்ஜி. தட்கஜெண்டூர் யாருன்னா ஆர்எல் ஸ்டெயின். நெக்ஸ்ட் சங்குதாரோ வந்து 1931ல எம்ஜி மஜும்தார் அப்படிங்கிறவரு ஆர்கியாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ரோப்பர் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியன் பஞ்சாப். 1953ல ஒய்டி சர்மா வந்து ஆர்கியாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து லோத்தல் வந்து நமக்கு ரொம்ப பாப்புலரான இடம். ஏன்னா துறைமுகங்கள்லாம் இருந்ததற்கான எவிடன்ஸ் வந்து இந்த லோத்தல்ல தான் இருக்கு. குஜராத் ரன் ஆஃப் கட்ச் 1957ல எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து காளிபங்கன் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல 1959ல பிபி லால் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஆலம்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒய்டி சர்மா ஆர்கியாலஜிஸ்ட். எப்போனா 1974. ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ் 1974ல ஆர்கியாலஜிஸ்ட் யாரு அப்படின்னா ஒய்டி சர்மா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பனவாலி வந்து யாரு அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்கு. இது வந்து 1974ல ஆர்எஸ் பிஸ்ட் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த ஆர்எஸ் பிஸ்ட் தான் தோலவிராவும் கண்டுபிடிச்சிருப்பாரு. தோலவிரா. சரியா? அப்ப எந்தெந்த பிளேஸ்? ஹரப்பா யாரு அப்படின்னா தயாராம் சஹானி, மொஹஞ்சதரோ ஆர்டி பானர்ஜி, தட்கஜெண்டு ஆர்எல் ஸ்டெயின், சங்குதாரோ எம்ஜி மஜும்தார், ரோப்பர் யாரு அப்படின்னா ஒய்டி சர்மா, நெக்ஸ்ட் லோத்தல் எஸ்ஆர் ராவ், காளிபங்கன் யாரு அப்படின்னா பிபி லால், அப்புறமா ஆலம்கீர்பூர் ஒய்டி சர்மா. தென் பனவாலி ஹரியானால இருக்கு. யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா ஆர்எஸ் பிஸ்ட். அது மாதிரி தோலவிராவும் ஆர்எஸ் பிஸ்ட் தான். இந்த பாத்தீங்கன்னா முதல்ல 6 பெரிய நகரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 8 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8க்கும் மேற்பட்ட பெரிய நகரங்கள் வந்து இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தொடர்ந்து பார்ப்போம்.